ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். இன்னும் ஒரே வாரத்தில் ஒன்றிய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் தன்னுடைய பட்ஜெட்டை தாக்கல் பண்ண இருக்கிறார். தங்கள் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து அல்லது சிறப்பு நிதியை நீங்கள் ஒதுக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசை நிதிஷ்குமாரும் நாயுடுவும் தொடர்ந்து நிர்பந்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத இதற்கு முந்தைய பல காணொளிகளில் நம்ம விளக்கம் கொடுத்துருந்தோம். இந்த சூழ்நிலையில் தான் ஒன்றிய அரசுடைய நிதி ஆயோக் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த ரிப்போர்ட் என்பது பாஜக கூட்டணியே சலசலப்புக்குள்ளாக்கி இருக்கு. மிகவும் முக்கியமாக பீகார் இடைத்தேர்தலில் நிதிஷ்குமாரை பாஜக உள்ளிருந்து வேலை பார்த்து தோற்கடித்த இந்த சமயத்தில் இந்த ரிப்போர்ட் வெளியானதுனால இன்னைக்கு நிதிஷ்குமாருடைய அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள் அத்தனை பேருமே ஒன்றிய அரசுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க. இதே ரிப்போர்ட்டை மையப்படுத்தியே நீங்கள் பாஜகவுக்கு எதிராக ஸ்ட்ரைக் பண்ண வேண்டும் என்று நிதிஷ்குமாரை இந்தியா கூட்டணி தூக்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் நிதிஷ்குமாருடைய பின்னணியில் தான் நடக்குது. அது மட்டுமல்ல, நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவதற்குள்ள சில விஷயங்களை செஞ்சாகணும் அப்படின்றதுக்காக மாநிலம் விட்டு மாநிலம் இப்போது பாஜகவுக்கு குடைச்சல் கொடுக்கக்கூடிய வேலையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி நிதிஷ்குமார் என்ன பண்ணார்? நிதிஷ்குமாருடைய அமைச்சர்கள் எல்லாம் பொங்கும் அளவிற்கு அந்த ரிப்போர்ட்ல சொல்லப்பட்ட விஷயம் என்ன? அது மட்டுமல்ல, பாஜகவுடைய இன்னொரு முக்கியமான கூட்டாளியான நாயுடு, அவருக்கு எதிராகவே பாஜக இப்போ சில விஷயங்களை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இறங்கி இருக்கிறாங்க. அப்படி என்ன விஷயங்களை செய்ய போறாங்க என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னதான் நிதிஷ்குமாரும் நாயுடும் தங்கள் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்தும் சிறப்பு நிதியும் கேட்டாலும் கூட ஒன்றிய பாஜக அரசு இதுவரைக்கும் அது குறித்து வாய் திறக்கவே இல்லை. ஏற்கனவே ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திலேயே நிர்மலா சீதாராமனை சந்திச்சு நிதிஷ்குமாருடைய கட்சியும் நாயுடு கட்சியும் கோரிக்கை வச்சாங்க. ஆனால் எடுபடவே இல்லை. பிரதமர் மோடி அவர்களை நேரடியாக நாயுடு அவர்கள் சந்திச்சும் கோரிக்கை வச்சுமே இதுவரைக்கும் அந்த கோரிக்கைக்கு என்ன பதில் என்பதை ஒன்றிய அரசு எந்த தகவலையுமே வெளியிடாத சூழல்ல கடந்த ஜூலை 12ஆம் தேதி நிதி ஆயோக் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் 2023-24, அதாவது எஸ்டிஜினா என்னன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை நிதி ஆயோக் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, நாட்டுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றத சர்டன் பாராமீட்டர்ஸை வச்சு அளவிடுவாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையுமே இந்தந்த பாராமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 16 பாராமீட்டர்ஸ் வச்சுக்கிறாங்க. அது என்னென்னா பாவர்ட்டி, ஹங்கர், ஹெல்த்து, இன்இக்வாலிட்டி, பீஸ், ஜஸ்டிஸ், அப்புறம் உட்கட்டமைப்புகள், கல்லூரிகள், பள்ளிகள் உள்ளிட்ட மருத்துவமனைகள் உள்ளிட்ட எல்லா விஷயங்களும் இருக்கா போன்ற அளவீடுகளை வச்சு ஒரு ரிப்போர்ட்டை ஒவ்வொரு வருடமுமே நிதி ஆயோக் வெளியிடுவாங்க. அதுதான் எஸ்டிஜி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி. சரி, இந்த ரிப்போர்ட் வெளியானதுனால பாஜக கூட்டணிக்குள்ள அப்படி என்னங்க பிரச்சனை? இந்த ரிப்போர்ட்டை வச்சு எதுக்காக நிதிஷ்குமாருடைய அமைச்சர்கள் ஒன்றிய அரசுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கணும் அப்படின்ற கேள்வி எல்லோருக்குமே இயல்பா எழும்ல. அதில் தான் பாயிண்டே இருக்குது. அதாவது இந்த எஸ்டிஜி ரிப்போர்ட்டில் வழக்கம் போல் முதலிடத்தை கேரளா பிடிச்சிருக்கிறாங்க. உத்தரகண்டும் இந்த இடம் முதலிடம் வந்திருக்கிறாங்க. இந்த எஸ்டிஜி பட்டியலில் கடைசி இடத்துல பீகார் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. அதாவது ஹெல்த்தாக இருக்கட்டும், பாவர்ட்டியாக இருக்கட்டும், அதே போல் மருத்துவமனைகள் உட்கட்டமைப்பு வசதிகள் அனைத்துலேயுமே பீகார் கீழே இருக்குது அப்படின்றதான் இந்த ரிப்போர்ட் சொல்லக்கூடிய செய்தி. இந்த ரிப்போர்ட்டை தான் இன்னைக்கு நிதிஷ்குமாருடைய அமைச்சர்கள் கையில் எடுத்து ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க. மிக முக்கியமாக பீகாருடைய நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அதே போல ஜேடியுடைய சீனியர் லீடரான விஜய்குமார் சௌத்ரி, இவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த அறிக்கை மூலமாகவே நாங்கள் ஏன் நீண்ட காலமாக பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத எல்லோராலும் புரிஞ்சுக்கிற முடியும். ஒன்று, பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுங்க, இல்லை சிறப்பு பேக்கேஜாவது கொடுங்க. அப்படி கொடுத்தாதான் பீகாரில் நிதி மேலாண்மை பண்ண முடியும். பீகார் ஏழ்மை மாநிலமாக இருக்கு, பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து பெறுவதற்கான அனைத்து தகுதியுமே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்றிய பாஜக அரசுக்கு தன்னுடைய கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அது மட்டும் கிடையாது, இன்னொரு பீகார் அமைச்சர், அதாவது ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரான ஸ்ரவன் குமார், இவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? இந்த அறிக்கை மூலமாகவே பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்தோ அல்லது சிறப்பு பேக்கேஜோ தரக்கூடியதை ஒன்றிய அரசு இனியும் தாமதப்படுத்தக்கூடாது அப்படின்றத சொல்லி காமிச்சிருச்சு. எனவே ஒன்றிய அரசு தாமதப்படுத்தாமல் எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரும் ஒன்றிய அரசுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். இவர் மட்டுமல்ல, ஜேடியு கட்சியுடைய செய்தி தொடர்பாளரான கேசி தியாகி, இவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? பீகாரை பொறுத்த வரைக்கும் சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்றது பீகாரில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுடையும் கோரிக்கை. ஏன் பீகாரில் இருக்கக்கூடிய பிஜேபி கூட இந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நிதி ஆயோக்கும் 14வது நிதி கமிஷனும் இந்த சிறப்பு அந்தஸ்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக ஒன்றிய அரசுக்கு ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது அழுத்தம் கொடுப்பதற்கான உத்தி அல்ல, இது காலத்துடைய தேவை. எங்களுக்கும் ஏர்போர்ட், மருத்துவமனை, நெடுஞ்சாலைகள், பவர் பிளான்ட் சொல்லி எல்லா வசதிகளும் வேணும். இது எங்களுடைய அரசுடைய
எதிர்பார்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஹிந்து நாளிதழுக்கு ஒரு பேட்டியை கொடுத்துருக்கிறாரு கேசி தியாகி. அது மட்டுமல்ல, இன்சென்டிவும் கொடுக்காத மாநிலத்துக்கு எப்படி தொழில்துறை நிறுவனங்கள் வருவாங்க? அப்போ பீகாருக்கு நீங்கள் சிறப்பு அந்தஸ்து கொடுத்தா மட்டும்தான் இங்கே நிறைய தொழிற்சாலைகள் வரும். அப்போ தான் இங்கே வேலையின்மையும் பாவரட்டையும் ஒழிச்சு கட்ட முடியும். ஏன்னா வேலையின்மை காரணமாக பீகாருடைய இளைஞர்கள் அனைவருமே வேறு மாநிலத்துக்கு வேலை தேடி செல்லக்கூடிய அவல நிலை இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவருக்கு ஒரு கேள்வி எழுப்பப்படுது. என்ன கேள்வி அப்படின்னா, சமீபத்தில் ஜேடியு கட்சியுடைய செயற்குழு கூட்டம், இதில் நீங்கள் எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வேணும், இல்லை சிறப்பு பேக்கேஜ் நிதி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டிங்களே, அந்த தீர்மானத்துக்கு ஒன்றிய அரசுகிட்ட இருந்து என்ன பதில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு கேசி தியாகி, அப்படி எங்களுக்கு எந்த பதிலுமே ஒன்றிய அரசு கொடுத்தாங்களா அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் பீகார் பாஜக எங்களுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு அவங்களும் ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி மலுப்பலான தகவலை சொல்லியிருக்கிறாரு இந்த கேசி தியாகி. இதே கேசி தியாகிட்ட தேர்தல் ரிசல்ட் வந்த சமயத்தில் சரத்பவார் டீலிங் பேசுகிறாரு நிதிஷ்குமார்கிட்ட. அப்போது இந்த கேசி தியாகி என்ன தெரியுமா மீடியாட்ட சொன்னார், நிதிஷ்குமாருக்கு இந்தியா கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளர் பதவியை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, இன்னைக்கு பிரதமர் பதவியை கேட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் எதுக்கு இந்தியா கூட்டணிக்கு போனோம், நாங்கள் என்டிஏ கூட்டணியில் தான் இருப்போம், எங்களுக்கு என்டிஏ தான் எங்களுக்கு சிறந்த கூட்டணியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஆணவமாக திமிராக பேசி அதே கேசி தியாகியோட நிலைமை இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, ஒன்றிய அரசு என்ன பதில் கொடுத்துச்சு அப்படின்றதே எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை வந்திருக்கு. ஒன்றிய அரசுகிட்ட தொடர்ச்சியாக ஒரு சிறப்பு அந்தஸ்தை கூட வாங்க முடியாத நிலைமைக்கு நிதிஷ்குமார் இருக்கிறார். இன்னைக்கு நிதி ஆயோக்குடைய ரிப்போர்ட்டை வச்சு நிதிஷ்குமார் தன்னுடைய அமைச்சர்களை ஒன்றிய அரசுக்கு எதிராக ஏவி கொண்டிருக்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. இதே விஷயத்தை தான் காங்கிரஸும் இப்போ கையில் எடுத்து நிதிஷ்குமாருக்கு நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸுடைய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய ஜெயராம் ரமேஷ் இவர் தன்னுடைய எக்ஸ்பக்கத்தில் என்ன தெரியுமா எழுதியிருக்கிறாரு, அதாவது நிதிஷ்குமார் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறாங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, தன்னுடைய கட்சியில் தீர்மானம் போடுறாங்க. ஆனால் இதை தாண்டி நிதிஷ்குமார் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, இந்த சிறப்பு அந்தஸ்து வாங்குறதுக்கு வெறுமனை பேசிக்கிட்டே இருக்காரா தவிர ஒரு விஷயம் நடந்த மாதிரி இல்லை. நிதிஷ்குமாருக்கு இப்போ சாதகமான சூழ்நிலை நிலவதானே செய்யுது, நிதிஷ்குமார் ஸ்ட்ரைக் பண்ணணும், ஸ்ட்ரைக் பண்ணி தன்னுடைய மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்தை பாஜக கிட்ட இருந்து வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸும் சரி ஆர்ஜேடியும் சரி இப்போ கோரிக்கைகளை நிதிஷ்குமாருக்கு வைக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. கூடுதல் நெருக்கடியாக நிதிஷ்குமாருக்கு இது மாறி இருக்கிறதுனால நிதிஷ்குமார் தன்னுடைய அமைச்சர்களை விட்டு இந்த அறிக்கையை வச்சே ஏவி கொண்டு பாஜகவுக்கு எதிராக இப்போ செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, வார்த்தைக்கு வார்த்தை அந்த கேசி தியாகி என்ன சொல்கிறாரு, பீகார் பாஜகவும் எங்களுக்கு ஆதரவாக இருக்காங்கன்றாருல, ஆனால் பீகார் பாஜக நிதிஷ்குமாரை கரட்டி விடக்கூடிய, நிதிஷ்குமார் மீது ஊழல் சாயம் பேசக்கூடிய எல்லா வேலையுமே ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா பீகாருடைய பாஜக அமைச்சர் வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திலீப் குமார் ஜெய்ஸ்வால் இவர் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் நேர்மையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனால் இந்த அதிகாரிகள் யாருமே நேர்மையாக செயல்படுறதில்ல, பணம் கொடுத்தா மட்டும்தான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலையே நடக்குது, லேண்ட் மாஃபியா கூட சேர்ந்துக்கிட்டு இவங்க டீலிங் போட்டதுனால இன்னைக்கு ஏழை மக்கள் தங்களுடைய வேலைகளை கூட செய்ய முடியாத நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கேட்கக்கூடிய பணத்தை ஏழைகளால் கொடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமார் அரசின் மீது ஊழல் சாயத்தை பூசியிருக்கிறாரு. யாரு, பிஜேபியுடைய அந்த மாநிலத்துடைய அமைச்சராக இருக்கக்கூடியவரே நிதிஷ்குமார் மீது இப்படியான ஊழல் சாயத்தை பூசியிருக்கிறார். இதனால் நிதிஷ்குமார் அரசு ஆடி போயிருக்கிறாங்க. அவசரமாக நாங்கள் அந்த அதிகாரிகளுக்கு எதிராலாம் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விடக்கூடிய சூழலுக்கு நிதிஷ்குமார் அரசு தள்ளப்பட்டிருக்கு. சரி, எல்லோருக்குமே ஒரு கேள்வி வரலாம், நிதிஷ்குமார் எப்படியும் பாஜக எதிராக செயல்பட மாட்டார், அவருக்கு என்ன தேவை வந்திருக்கு, அவர் பணத்தை வாங்கிட்டு அமைதியாக இருந்துக்கிடுவார், அவர் ஏன் பாஜகவுக்கு எதிராக செயல்பட போகிறார் அப்படின்ற கேள்வி வரலாம். ஆனால் நிதிஷ்குமாருக்கு பல நெருக்கடிகள் அந்த மாநிலத்தில் இருக்குது. ஏன் தன்னுடைய அமைச்சர்களை இன்னைக்கு ஒன்றிய அரசுக்கு எதிராக ஏவி விட்டுருக்காரு அப்படின்னா, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அடுத்த வருஷம் பீகாரில் நடக்க போதில்ல சட்டமன்ற தேர்தல், இந்த தேர்தலோட நிதிஷ்குமார் தன்னுடைய அரசியல் வாழ்வை முடித்து கொள்ளலாம் அப்படின்ற பல்வேறு வழிவகைகள் இருக்குது. ஏன்னா நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஏஜ் ஆயிருச்சு, அவர் தன்னுடைய வழிகாட்டி யார் அப்படின்றத சொல்லக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறார். ஏன்னா சமீபத்தில் நடந்த செயற்குழுவில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஐஏஎஸ் அதிகாரி, ரிட்டையர்டான ஐஏஎஸ் அதிகாரியான மணிஷ் வர்மா இவரை நிதிஷ்குமார் கட்சியுடைய தேசிய பொதுச் செயலாளராக நியமனம் பண்ணியிருக்கிறார் நிதிஷ்குமார். இவர் நிதிஷ்குமாருடைய சமூகத்தைச் சேர்ந்த, அதாவது குர்மி சமூகத்தைச் சேர்ந்தவர் தான், நிதிஷ்குமாருடைய சொந்த ஊரை சேர்ந்தவர் தான். அப்படி இருக்கும்போது நிதிஷ்குமாருக்கு பின்பு இவர் தான் வருவார் அப்படின்ற செய்திகள் இன்னைக்கு ஜேடியு கட்சியில் உலகிட்டு இருக்கு. இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி சிங் அவரும் ஐஏஎஸ் அதிகாரி தான், ஆர்சிபி சிங்கை கொண்டு வந்தாங்க. ஆனால் பாஜக ஆர்சிபி சிங்கை கையில் போட்டு நிதிஷ்குமார் கட்சியை உடைக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டதனால ஆர்சிபி சிங்கே கட்சியிலிருந்து நீக்கினார் நிதிஷ்குமார். அதன் பின்பு பிரசாந்த் கிஷோரை துணைத் தலைவர் ஆக்கினார். ஆனால் பிரசாந்த் கிஷோரை
பார்த்தீங்கன்னா சிஏஏ சட்டத்துக்கு ஆதரவாக நிதிஷ்குமார் செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லி அந்த கட்சியிலேருந்து அவர் விலகிட்டார். அப்போ தனக்கு பின் யார் அப்படின்றத தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயத்திலையும் நிதிஷ்குமார் இருக்கார். அதையுமே தான் நல்லா இருக்கும்போதே பண்ணிடணுன்ற கட்டாயத்தில் இருக்கிறதுனால தான் இந்த மாநில தேர்தலை சந்தித்து சிஎம் ஆனால் மட்டும்தான் இதை பண்ண முடியும், இல்லைன்னா தன்னுடைய கட்சியை பாஜக உடைச்சிடும் அப்படின்றக்காண்டி தான் எப்படியாவது இந்த தேர்தலுக்குள்ளேயே இந்த பட்ஜெட்லேயே சிறப்பு அந்தஸ்தை நம்ம வாங்கிடணும் அப்படின்றக்காண்டி தான் நிதிஷ்குமார் தொடர்ச்சியாக பாஜக அரசுக்கு தன்னுடைய அமைச்சர்களை ஏவியே நெருக்கடி கொடுக்கக்கூடிய நிலையை உருவாக்கி வருகிறார். அது மட்டும் கிடையாது, மாநிலம் விட்டு மாநிலம் நெருக்கடி கொடுக்குறாருன்னு சொன்னால அது என்ன அப்படின்னா, பொதுவாகவே பீகாரை பொறுத்த வரைக்கும் அது முன்னாடி ஜார்க்கண்டும் சேர்ந்து தான் இருந்துச்சு. ஜார்க்கண்டில் நிதிஷ்குமாருக்கும் இன்னமும் ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் 2019 ஜார்க்கண்ட் தேர்தலில் நிதிஷ்குமார் கலட்டி விட்டு பாஜக மட்டுமே அங்கே வந்து தேர்தலை சந்திச்சாங்க. ஆனால் இந்த முறை நிதிஷ்குமார் பாஜகவுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அங்கே, அதாவது முன்னாடி பிஜேபியில் அமைச்சராக இருந்த இப்போது பிஜேஎம் அப்படின்ற கட்சியை நடத்தி வரக்கூடிய ஜாம்ஷெட்பூர் கிழக்கு எம்எல்ஏவான சர்யூ ராய் இவரை பாட்னாவுக்கு வர சொல்லி அவர் சந்தித்து உன்னுடைய கட்சியை என் கட்சியோடு சேர்த்துக்க, இந்த தேர்தலை நம்ம 2 பேரும் இணைந்தே சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. அதையும் சர்யூ ராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த சர்யூ ராயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய சிஎம்மாக இருந்த ரகுபர் தாஸையே அந்த தொகுதியில் தோற்கடித்து இவர் எம்எல்ஏ ஆனவர். அப்படி இருக்கும்போது இவருக்கும் பாஜகவுக்கு ஆகவே ஆகாது. அவரை நிதிஷ்குமார் தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு இன்னைக்கு ஜார்க்கண்டில் தன்னுடைய கட்சியை வலுப்படுத்தக்கூடிய வேலையில் ஈடுபடுறாரு. இந்த முறை இந்த சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது ஜார்க்கண்டில் இந்த வருஷமே. இந்த தேர்தலில் எப்படியாவது பாஜக கிட்ட அதிகமான சீட்டுகளை வாங்கணும், நம்ம ஜார்க்கண்டில் கால் பதிக்கணும் அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமார் தன்னுடைய ஆட்டத்தை துவங்கி இருக்கிறார். அப்போ நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது தன்னுடைய சக்சீடர் யார் அப்படின்றத நியமனம் பண்ணிடணும் இந்த தேர்தலுக்கு முன்னாடியே. அதே போல் தேர்தலுக்கு முன்னாடி சிறப்பு அந்தஸ்து வாங்கிடணும். ஏன்னா சிஎம் ஆனால் மட்டும்தான் இதெல்லாம் அவரால் பண்ண முடியும். அதே போல் நம்மளுடைய கட்சியை பீகாரை தாண்டி ஜார்க்கண்ட்லேயும் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்தமாக பாஜகவுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய எல்லா வேலைகளுமே நிதிஷ்குமார் இப்போ ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறார். சரி, இது பீகாருடைய கதை. நாயுடு கதைக்கு வருவோம். நாயுடுக்கு எதிராக பாஜக இப்போ செயலாற்ற தொடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னல, அது என்ன அப்படின்னா, நமக்கெல்லாம் தெரியும் நேற்றோடு பார்த்தீங்கன்னா 4 நாமினேட்டட் எம்பிஸ் அவங்களோட பதவிக்காலம் முடிஞ்சதுனால ராஜ்யசபாவில் பெரும்பான்மை இழந்திருக்கிறது பாஜக கூட்டணி. ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு 86 சீட்டு தான் இருக்குது. அதே போல் என்டிஏ கூட்டணி நிதிஷ்குமாரும் நாயுடையும் சேர்த்தோம் அப்படின்னா 101 சீட்டு வரும். பெரும்பான்மைக்கு 114 சீட்டு தேவை. ஆனால் 7 நாமினேட்டட் எம்பிஸ் இருக்கிறாங்க. அதே போல் சுயேட்சைகள் 2 எம்பிகள் இருக்கிறதுனால 9 எம்பிகள் அதுலேருந்தே வந்துடுவாங்க. அப்போ கிட்டத்தட்ட 110 எம்பிக்கள் பாஜகவுக்கு வந்துடுவாங்க. இன்னும் 4 எம்பிக்கள் தான் தேவை. இந்த 4 எம்பிக்களுக்குமே வேறு கட்சிகளை சார்ந்து இருக்கக்கூடிய நிலைக்கு ஒன்றிய பாஜக அரசு வந்திருக்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் ராஜ்யசபாவில் ஏதாவது பில்களை கொண்டு வந்தால் பாஸ் பண்ண முடியும். அப்படி வேறு என்ன கட்சிகள் ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா ஏடிஎம்கே இருக்குது. ஏடிஎம்கேக்கு 4 சீட் இருக்குது. ஆனால் அவர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா அப்படின்றது சந்தேகம் தான். பிஆர்எஸ் கட்சி இருக்குது, அவங்கள்ட்ட 4 பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா அப்படின்றது கேள்விக்குறி தான். நவீன் பட்நாயக்குடைய பிஜேடி கட்சி அவங்களுக்கு 9 எம்பிகள் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுமே எதிர்கட்சி வரிசையில் போய் இணைஞ்சிட்டாங்க. எதிர்கட்சியோடைய சேர்ந்து இந்தியா கூட்டணி ராகுல் காந்திலாம் வெளிநடப்பு பண்ணால் இவங்களும் சேர்ந்து வெளிநடப்பு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருப்பதனால இந்த 9 பேருமே பிஜேபிக்கு ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்பு என்பது சுத்தமாக இல்லை. இப்போ மீதி இருப்பது ஒரே ஒரு கட்சி, ஜெகன்மோகன் கட்சி. ஜெகன்மோகன் கட்சி கிட்டத்தட்ட 11 பேர் இருக்கிறாங்க. ஜெகன்மோகன் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த மணிப்பூர் சம்பந்தமாக குரல்கள்லாம் எழுப்பி வெளிநடப்புலாம் பண்ணாங்கல்ல, அப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணி ஏன் இவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க, ஏன் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்க, பார்லிமெண்ட்டை சுமூகமாக நடத்த விடுங்க, அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு விடுங்க அப்படின்னு சொல்லி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி ஜெகன்மோகன் கட்சி பாஜகவுக்கு ஆதரவாக நின்றுச்சு. அப்போ இந்த 11 பேருடைய ஆதரவை வேறு வழியே இல்லை, பாஜக பெற்று தான் ஆகணும். சரி, அப்படி பெற்றதுனால என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்களா? அங்கே தான் பிரச்சனை. ஏன்னா நாயுடு வந்து ஆந்திரா சிஎம்மாக இருக்கிறார். அவர் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை மாநில அளவில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே நிறைய ஜெகன்மோகன் ரெட்டியோடைய ஆட்கள் கைது பண்ணப்படுறாங்க. ஜெகன்மோகன் ரெட்டியோட வீடு கூட அலுவலகம் கூட இடிக்கப்பட்டதெல்லாம் நம்ம பார்க்க தானே செஞ்சோம். இப்படியான நெருக்கடிகள் மாநில அளவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கு வரும்போது ராஜ்யசபா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் உடைய ஆதரவை பிஜேபி பெற்றக்கூடிய சூழல் வந்துச்சு அப்படின்னா அவங்க பாஜக சொல்லி நாயுடுக்கு நிர்பந்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. மாநிலத்தில் எங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேணாம்னு சொல்லுங்க, இந்த நடவடிக்கைலாம் அவங்க எடுக்கிறாங்க, இதை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி பாஜக கிட்ட அழுத்தம் கொடுத்து பாஜக நாயுடுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை என்பது உருவாகும். இதை நாயுடு விரும்புவாரா? விரும்பவே மாட்டார். மாநில அரசில் நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்ற நிலைப்பாட்டை தான் நாயுடு எடுப்பார். ஆனால் பாஜகவுக்கு வேறு வழி இல்லை, பேசி தான் ஆகணும். பேசினா தான் ராஜ்யசபாவில் அவரை கொண்டு
கொண்டு வரக்கூடிய மசோதாக்களையும் நிறைவேற்றக்கூடிய சூழல் வரதுனால இன்றைக்கி நாயுடுக்கு எதிராகவும் பாஜக களமிறங்கக்கூடிய சூழல் என்பது உருவாகி இருக்குது. அப்போது இந்த பட்ஜெட் இன்னும் ஒரு வாரத்தில் நிர்மலா சீதாராமன் தாக்கல் பண்ண போகிறார்ல, இந்த பட்ஜெட்லேயே இந்த பாஜக கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணியாக இருக்கும், இது தொடர்ச்சியாக நீடிக்குமா, சலசலப்புகள் வருமா அப்படின்றத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.